வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு ஆட்டோமொபைல் அனாலிசிஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் SETC அவங்களுடைய ஃப்ளீட்டில் அவங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதில் என்னுடைய சஜஷனையும் நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த சஜஷனை SETC இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஓவரால் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஃபியூவல் சேவிங்ஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம், இதன் மூலமாக அவங்களுடைய ப்ராஃபிட்டையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். தற்போதைக்கு SETCனுடைய ஃப்ளீட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் பஸ்ஸஸ் 12 மீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதற்கு முன்னாடி இருந்த 10.5 மீட்டர் சாசி 2006-07 கொண்டு வந்தது எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் ஃபேஸ் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சதில் ஒரு பஸ்ஸும் இல்லை. 2012 ஆரம்பித்து எல்லாமே இப்போ 12 மீட்டர் பஸ்ஸஸ் தான் ரன் பண்ணிட்டு வராங்க. சீட்டர் ஆகட்டும், ஸ்லீப்பர் ஆகட்டும், ஏசி கோச்சஸ் ஆகட்டும், சீட்டர் கம் ஸ்லீப்பர் ஆகட்டும், எல்லாமே இப்போது ஸ்டார்டிங்கே 12 மீட்டர் பஸ்ஸஸ் தான். ஸோ 12 மீட்டர் பஸ்ஸஸில் ஸ்டார்ட் ஆகுது. அதற்கப்புறம் டேரெக்டாக எந்த பிளாட்ஃபார்முக்கு போயிடுறாங்கன்னா ப்ரீமியம் பிளாட்ஃபார்முக்கு போயிடுறாங்க, அதாவது லக்ஸுரி பிளாட்ஃபார்முக்கு போயிடுறாங்க. தற்போதைக்கு இதில் வால்வோ இருக்குது. சில மாதங்களுக்கு முன்னாடி வால்வோ லான்ச் பண்ணாங்க. சீட்டர் 15 மீட்டர் வால்வோ பஸ்ஸஸ் இருக்குது. ஆனால் எது மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் மிஸ் ஆகுது. அது 13.5 மீட்டர் பிளாட்ஃபார்ம். ஆனால் பல வருடங்களுக்கு முன்னாடியே ப்ரைவேட் பிளேயர்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய ஃப்ளீட்டில் 13.5 மீட்டர் பிளாட்ஃபார்மை கொண்டு வந்துட்டாங்க. அசோக் லேலண்ட், டாட்டா, ஐஷர், இதெல்லாம் ப்ரைவேட் பிளேயர்ஸ் கையில் அதிகமாகவே இருக்குது. இந்த 13.5 மீட்டர் பஸ்ஸஸ் இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி 12 மீட்டர் பஸ்ஸஸை ஆர்டிஃபிஷியலாக மாடிஃபை பண்ணி அதை வந்து 13.5 மீட்டர் பஸ்ஸாக அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பஸ்ஸஸுடைய ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் வந்து ரிலேட்டிவாக கம்மியாக இருக்கும், ரியர் ஓவர் ஹேங் வந்து அப்நார்மலாக ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஆனால் இது சாசி வந்து ஆக்சுவலாக 12 மீட்டர் தான். ஆனால் அதுக்கப்புறம் OEMஸே, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், அசோக் லேலண்ட், டாட்டா, ஐஷர், இவங்களே 13.5 மீட்டர் சாசியை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சயின்டிஃபிக் டிசைனில் இருக்கும். ஃப்ரண்ட் ஓவர் ஹேங், ரியர் ஓவர் ஹேங், வீல் பேஸ் மூணும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கும், ஹை ஸ்பீட்லேயும் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் இந்த கோச்சஸில் உங்களுக்கு ஓவரால் சேஃப்டியும் பெட்டராக இருக்கும். அதோடு சேர்த்து இதில் இன்ஜின் அப்கிரேடும் கொடுத்துருக்காங்க. தற்போதைக்கு இந்த 13.5 மீட்டரில் ப்ரைவேட் பிளேயர்ஸ் எல்லாரும் மாறி போயிட்டாங்க. இந்த 13.5 மீட்டர் சாசிஸில் நமக்கு பேசஞ்சர் கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும். அதை தாண்டி இதில் நமக்கு சப்ஸ்டான்ஷியல் ஃபியூல் சேவிங்கும் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா 12.5 மீட்டர் 13.5 மீட்டர் சாசியில் இருக்கக்கூடிய இன்ஜின் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நமக்கு பவர் அண்ட் டார்க் வச்சு பார்க்கும்போது ஒரு 50 HP தான் நமக்கு அதிகம் வருது. ஆனால் சீட்டிங் கெப்பாசிட்டி நல்லாவே அதிகமாக இருக்கும். இந்த காரணத்தினால நமக்கு ஓவரால் சேவிங்ஸ் பெட்டராக கிடைக்கும். அதை தாண்டி இன்ஜின் அவுட்புட் அதிகம் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு டேர்ன் அரவுண்ட் டைமும் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஹையர் க்ரூசிங் ஸ்பீடில் நம்மளால் இந்த பஸ்ஸஸை ஆப்ரேட் பண்ண முடியும். அதனால் SETCயும் முடிஞ்ச வரைக்கும் கூடிய விரைவில் 13.5 மீட்டர் கோச்சஸை அவங்க கொண்டு வரணும். இது வரைக்கும் கொண்டு வரல. இதில் ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, SETC ஜென்ரலாகவே அசோக் லேலண்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அசோக் லேலண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜினை தான் 13.5 மீட்டர் சாசி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மைனர் இஷ்யூஸ் இருந்தது. தற்போதைக்கு அசோக் லேலண்டு 13.5 மீட்டர் பிளாட்ஃபார்மில் 6 சிலிண்டர் இன்ஜின் கொண்டு வந்துட்டாங்க. இந்த இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டிவாக பெட்டராகவே இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். 4 சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது வியர் அண்ட் டேரும் கம்மியாக இருக்கும், NVHம் குறைவாக இருக்கும். அதனால் SETC உடனடியாக அந்த 13.5 மீட்டர் பிளாட்ஃபார்ம்ஸை வாங்கிறது ரொம்ப நல்லது. ஃபியூல் சேவிங் பண்ண முடியும், ஓவரால் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை தாண்டி இன்றைக்கி குளோபல் லெவலில் நம்ம வார்ஸை பார்க்குறோம். ஃப்யூச்சர் ரொம்ப அன்சர்டனாக இருக்குது. ஆயில் அவைலபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மாறுறதுக்கும் பல வருடங்கள் நமக்கு ஆகும். அதனால் ஷார்ட் டேர்ம்லேயும் மீடியம் டேர்ம்லேயும் நம்ம வந்து ஃப்ளீட்டை ரேஷனலைஸ் பண்ணணும்.
இதற்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன் இந்த 13.5 மீட்டர் பஸ்ஸஸ். எஸ்இடிசி 13.5 மீட்டர் பஸ்ஸஸை கூடிய விரைவில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.